வெல்கம் டு அனுஜாமணி கிச்சன். இன்றைக்கி வெள்ளரி பழம் ஜூஸ் செய்ய போகிறேன். அதுக்கு 1/2 கிலோ பழம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக பீஸ் போட்டுட்டு மிக்சியில் போட்டு அடிக்கணும். இந்த விதையை வீணாக்க வேணாம். இதை எடுத்து கழுவிட்டு காய வச்சு நம்ம தோட்டத்தில் செடி போட உபயோகிக்கலாம். வெள்ளரி பழத்தை விதையை நீக்கிட்டு தோல் நீக்கிட்டு பீஸ் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். இதுபோல் பீஸ் போடணும். இப்போ ஜூஸுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். வெள்ளரி பழ ஜூஸுக்காக 4 ஐஸ் க்யூபும் 1/2 கிண்ணம் சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெள்ளரி பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெரிய ஜார் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வெள்ளரி பழ துண்டுகளை சேர்த்துக்கலாம். அரை கிண்ணம் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஐஸ் க்யூபும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி மிக்சியில் நல்லா நைஸாக வர்ற அளவுக்கு அடிச்சுக்கணும். மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக அரைப்பட்டுடுது. ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெள்ளரி பழ ஜூஸ் ரெடியாகிடுது. கிளாஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த சம்மரில் தான் இந்த பழம் கிடைக்கும். இந்த பழம் கிடைக்கும் போதே வாங்கி ஜூஸ் போட்டு குடித்தா உடம்பு ஜில்லுன்னு இருக்கும். உடம்புக்கு குளிர்ச்சி தரும், சூடு தணியும். நீங்களும் இது போல் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். டேஸ்டான வெள்ளரி பழ ஜூஸ் செய்து குடும்பத்தோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.